வணக்கம். நான் மதுரை மாட்டுத்தாவணி ஒருங்கிணைந்த மலர் வணிக வளாகத்தினுடைய சங்க தலைவர். பேர் ஆர் முத்து, பூக்கடை முத்துன்னு சொல்லுவாங்க. முத்து என் பேர். இங்கே நாங்கள் நாங்கள் 10-40 வருஷ காலமாக அந்த வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகில் வடக்கு மாசியில் உள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவர் நாளாங்கடியில் மாடியில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இங்கே இந்த மார்க்கெட்டுக்கு மாற்றி அங்கே மாநகராட்சி உள்ள நெருக்கடி காரணமாக, டிராஃபிக் காரணமாக இங்கே மாற்றி இங்கே 18 வருஷ காலம் ஆச்சு. நாங்கள் இங்கே வியாபாரம் பார்த்துக்கிருக்கோம். மதுரைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் வழங்கி கொண்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பூவில் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு ராசா சிங்கம்ன்றது மாதிரி பூவில் மலர்களில் ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ. மதுரை மல்லினாலே அது ஒரு மணக்கக்கூடிய ஒரு பொருள், ரொம்ப மிக மணக்கக்கூடியது. எல்லா மாநிலத்திலையும் மதுரை மல்லின்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதனால் மதுரை மல்லி, பிச்சி, முல்லை, கனகாம்பரம், பன்னீர் ரோஸு, ரெட் ரோஸு, பல வகையான பூக்கள் இருக்கு. வாடாமல்லி, தாமரைப்பூ, சம்மங்கி, செவந்திப்பூ, மறிக்குழுந்து, கேந்திப்பூ, பல வகையான பூக்கள் வருது. இந்த மார்க்கெட்டில் டெய்லி ஆயிரக்கணக்கான மக்கள் போகக்கூடிய இடம். இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மக்களும் சுற்றுலா பயணிகள்லாம் அடிக்கடி பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போகிறாங்க. இப்படி இங்கே நாங்கள் பல ஆண்டுகளாக வியாபாரம் பார்த்துக்கிருக்கோம். இந்த இந்த பூக்கள் விவசாயிகள் இந்த அனைத்து மாவட்டத்திலேருந்து வர்றாங்க. இந்த 5-6 மாவட்டத்தில் இருந்துமே சுற்று கிராமங்கள்லேருந்து கொண்டு வராங்க. இது பெரிய விவசாயிகளுக்கு பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. விவசாயிகள் மட்டும் இல்லை, இந்த பூத்தொழிலை வச்சு பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பிழைக்குது. வியாபாரிகளும் வியாபாரம் பார்த்து பிழைக்கிறாங்க, விவசாயிகளும் பிழைக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு சிறப்பான விவசாயமாக இருக்குது. சில நேரத்துகளில் மழை அதிகமாக பெஞ்சாலும் பூ வரத்து கம்மியாயிரும். சில நேரத்துகளில் மழை இல்லாமல் கிணத்துகளில் தண்ணி தட்டுப்பாடானாலும் பூ வரத்து கம்மியாயிரும். அப்படி நேரத்துகளில் இந்த பண்டிகை காலத்துகளில் கொஞ்சம் விலைவாசி விற்கும். மற்ற டயத்துகளில் ஒரு மீடியமான விலை விற்கும். இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த வியாபாரத்தில் பெரிய முதலீட்டாளர்களும் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. சிறிய பூ வியாபாரிகளும் ஒரு 1000-500க்கு வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆளுகளும் இந்த தொழிலை பார்த்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அன்றாடு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கு. மதுரை மாவட்டத்தில் இல்லை, இங்கே பெரிய முதலீடு இல்லாட்டாலும் அன்றாடு ஒரு 1000-500 இருந்தால் கூட அதை வச்சு பூ வியாபாரம்ன்றத ஒன்று பண்ணி அன்றாடு வகுத்து பொழப்புக்கு அதாவது வாழ்வாதாரத்தை சரி பண்ணிக்கலாம்.